ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் 2 இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 2 இன்சிடென்ட்லையுமே ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்ல விரும்பலை. அப்படி சொன்னோன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டோட அந்த ஓவரால் கான்செப்டை ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு கான்செப்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாலும் அதில் இருக்கிற அந்த ஒரு ஹாரரான இன்சிடென்ட்டை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட 2 ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் குஜராத்தில் நடந்திருக்கு, அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டுமே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், அண்ட் ரொம்பவே ஹாரராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் மகேந்திரன். இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர், அண்ட் எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்என்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் 2002 இவர் குஜராத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு இன்சிடென்ட் இவருக்கும் இவரோட டீம்மேட்ஸ்க்கும் நடந்திருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மகேந்திரன் இவர் 2002 எல்என்டியில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக இவரை குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் இவரு கூடவே ஒரு மலையாளியும் இருக்காரு. இவங்க 2 பேர் அந்த இடத்துல ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அவங்களோட வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட மேல் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரும் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவர், இன்னொருத்தர் இந்திக்காரர். இப்ப இந்த வீட்டோட கீழ் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மகேந்திரன் இவரு கூட 2 மலையாளிஸும் இருக்காங்க. அண்ட் மேல் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பையனும் இருக்காங்க, அண்ட் அவரு கூட ஒரு மராத்தி பையனும் இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு பில்டிங்ல 5 பேர் தான் இருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தரும் இருக்காரு. அவரோட நேம் செல்வராஜன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரன் இவரோட ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன். இதுல மகேந்திரன் அண்ட் அவங்க கூட இருக்கிற மலையாளிஸ் அண்ட் மேல இருக்கிற இந்த 2 பசங்க இவங்க ஒர்க்குக்கு போனாங்கன்னா வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதுல அந்த மேல இருக்கிற அந்த பசங்க அந்த ரூம்ல 15 நாள் மட்டும் தான் இருப்பாங்க. 15 நாள் போயிடுவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி தான் இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க் எப்போ முடியும்னு இவங்களுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் ரொம்பவே லேட் ஆகிறது கூட நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்படியே ஒரு 2 மாசமா இந்த ஒரு ஜாப் ரொம்பவே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. இவங்க ஒர்க்குக்கு போனாங்கன்னா முடிச்சுட்டு வரதுக்கு சம்டைம்ஸ் லேட் ஆகும், சில நேரம் சீக்கிரமா வந்துருவாங்க. அண்ட் இவங்க கூடவே இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் ஆன செல்வராஜன் அவரும் தான் அந்த ஒரு வீட்டில் அப்பப்போ வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே அந்த 2 மாசம் ரொம்பவே நார்மலாக போயிட்டு இருக்கு. இப்போ கீழ் வீட்டில் மகேந்திரன் அண்ட் அவரு கூட 2 மலையாளிஸ் இவங்க 3 பேருமே அந்த கீழ் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டா ஒரு 2:30 to 3 மணி இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. மகேந்திரன் இவர் டோர் ஓபன் பண்றாரு. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில வேற யாருமே இல்லை. இவரோட ரிலேஷன் இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் ஆன செல்வராஜன் அவர் தான் வெளியிலயும் இருக்காரு. அவரு கூட 2 பசங்களும் இருக்காங்க. அதாவது இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 பசங்களும் இங்க இருக்காங்க. பட் அவங்களோட ஃபேஸை பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப வேர்த்து போயிருக்கு. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்தா மாதிரியும் அவங்க இருக்காங்க. பட் இவர் பார்த்துட்டு ஓகே இவங்க வேலை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் நம்மளை பார்த்துட்டு போறாங்கன்னு நினைச்சுதான் இவரும் சரி உள்ள அப்படின்னு உள்ளே வர வைக்கிறாங்க. எதனா சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது அவரு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. என்ன மச்சான் இந்த டைம்ல வந்திருக்கீங்க, காலையில எல்லாரும் வேலைக்கு போகணும், சீக்கிரம் தூங்க வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அவரு அந்த ஒரு இடத்துல பயத்தோட தான் மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஓகே தப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு அவரும் ஃபர்தரா கேட்கிறாரு. இந்த இடத்துல மகேந்திரன் இவர் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி கேட்டதுனால தான் ஆப்போசிட்ல இருந்து அந்த செல்வராஜன் அவரு வாயை திறந்து பேசவே ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த இங்க சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்த சொல்லும் போதே அவர் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு. அது என்னன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு கூட தெரியல. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் 1 நாள் 2 நாள் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் 1 வாரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதை சொல்லாமலும் இருக்க முடியல. அண்ட் நம்ம எல்லாருமே இன்ஜினியர்ஸ், நீங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த நம்புவீங்களான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு அவர் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அவர் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்ல ஓகே பாத்ரூம் போகலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு. கண்ணை திறந்தும் பார்க்குறாரு. அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமும் இருக்குது. அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொண்ணு நடந்து அந்த ரூம் உள்ள போகிற மாதிரியும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த இவர் பார்த்துருக்காரு. அண்ட் அந்த ஒரு பொண்ணு அந்த பாத்ரூம்லேருந்து அந்த ரூமில் என்ட்ரு ஆகும்போது கொலுசு போட்டு யாரோ நடந்தாங்கன்னா அந்த ஒரு சத்தம் எப்படி இருக்குமோ சேம் அதே ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அண்டு நான் பார்த்தது ஒரு பொண்ணு அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. பட் அந்த ஓவரால் வீட்டில் ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் அண்ட் அவரு கூட 2 பசங்க இவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. என்னடா நம்ம வீட்டில் பொண்ணு இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு இவரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஓகே நம்ம தூக்க கழகத்தில் இருக்கும், மேபி தப்பா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு இவரும் கண்ண மூடி அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட காலை பிடிச்சி யாரோ இழுத்துருக்காங்க. இவர் இருந்தாலும் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி கொஞ்சம் கழிச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்படி இவர் பாத்ரூமும் போகலை. இவர் அப்படியே உட்காந்துட்டு 2வது சரி அப்படி லைட்டாக தூங்கியிருக்காரு. திரும்ப பார்த்தீங்கன்னா இவர் அறியாமல் பார்த்தீங்கன்னா இவரை காலை பிடிச்சி யாரோ இழுத்துருக்குறாங்க.
காலை பிடிச்சி கொஞ்சம் தூரம் இழுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் சட்டான்னு முழிச்சு பார்த்துருக்குறாரு. முழிச்சு பார்த்தாக்கி இவர் பார்த்தீங்கன்னாக்கி அந்த அவர் படுத்திருந்த இடத்த விட்டு அந்த வாசல் தலை இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து இவர் படுத்திருந்துருக்காரு. பயந்துட்டாங்க ரொம்ப 3 பேரும். இந்த ஒரு இன்சிடென்ட் செல்வராஜ் இவருக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு வீட்டில் 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. செல்வராஜ் அவர் கூட 2 பசங்க. அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பசங்களுக்கும் நடந்திருக்கு. அந்த டைமில் செல்வராஜ் இவர் வீட்டில் இல்லை, அவர் ஒர்க் விஷயமா வெளியில வந்திருக்காங்க. அந்த 2 பசங்களை ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுவார், அண்ட் ஒருத்தர் கீழேயும் இருக்காரு. இந்த இடத்துல அந்த பையன் வீட்டுக்கு வெளியில இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு எக்ஸாக்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடும் இருக்குது, நெய்பர்ஸ் வீடு. அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. இவர் அந்த பொண்ணுகிட்ட நார்மலாக பேசிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட எப்படிமா இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பொண்ணு நார்மலாக ரிப்ளை பண்ணிட்டு ஆனால் அவங்க பின்னாடி யாரோ போகிறாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம ரூமில் வந்து 2 பேர் தான் இருக்கும், அண்ட் அவன் இங்கே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அப்போ யார் போகிறா அப்படின்னு இவர் திரும்பி பார்த்துருக்காரு. இவர் திரும்பி பார்க்குற அந்த ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட உருவம் இங்கேருந்து க்ராஸாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கு. அந்த ஒரு லேடியோட உருவம் இந்த ரூமில் என்ட்ரு ஆகிறதையும் அண்ட் அந்த லேடி யார் அப்படின்னு இவங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க. பட் இவங்களுக்கு இந்த வீட்டில் இப்படி ஒரு லேடியோட உருவம் இருக்குன்னு தெரியவே தெரியல. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரே திரும்பி பார்த்துருக்காரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் அந்த ஒரு லேடியோட உருவம் இவரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு பையன் ரூம் உள்ளே போல டோட்டலாக ரூமை விட்டு வெளியே வந்துட்டான். அண்ட் ஆள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரூம் உள்ளே என்ட்ரு ஆகுறான். அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்டையும் சொல்கிறான். பிகாஸ் அந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை இந்த பையன் மட்டும் பார்க்கல, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு சின்ன பொண்ணு சொல்லி தான் இவனும் பார்த்துருக்கான். அந்த இடத்துல இவங்க 2 பேருமே அந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. கீழே போன பையன் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த ஒரு பையன் இவங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் டேய் அப்படிலாம் இருக்காது, சும்மா போய் சொல்லாத, நீ வேறு எதனா பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஒரு விஷயத்தை நம்பாம தான் வந்திருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு ரூம்குள்ளேயும் போகிறாங்க. இப்படியே மிட் நைட் ஆகுது. அப்படி மிட் நைட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒருத்தரோட காலை அகைன் அந்த ஒரு உருவம் பிடிச்சி இழுக்குது. இழுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு உருவம் அந்த பையன் மேலே ஏறி அவனோட நெஞ்சில் உட்காந்து அவனோட கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஒரு பையன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் அந்த ஒரு பையனால் முடியவே இல்லை. ஃபைனலாக கை காலெல்லாம் அசைச்சு பக்கத்தில் இருக்கிறவனை வந்து தட்டி எழுப்பியிருக்கான். அவனும் டே என்னடா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவனுக்கும் தெரிய வருது. பட் அந்த இடத்துலையும் அந்த ஒரு விஷயத்தை அந்த பையன் சுத்தமாக நம்பவே இல்லை. நீ எதனா கனவு கண்டுப்படா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதன்னு அந்த ஒரு விஷயத்த நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் தூங்குறதுக்கு ரொம்பவே பயந்துருக்கான். ஸோ இதனால் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த செருப்பு தொடப்பம் இது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் போட்டு தான் அன்னைக்கு தூங்குறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க நடந்த இந்த ஒரு விஷயம் செல்வராஜ் இவருக்கு நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடியே நடந்திருக்கு. பட் அந்த டைமில் சொல்லவே இல்லை. இப்போ இவருக்கு இந்த ஒரு விஷயம் ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் அப்போ நமக்கு நடந்தது உண்மை அப்படின்னு இந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மகேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல, மேபி அது கெட்ட கனவுன்னு கூட நினச்சிக்கலாம். நம்ம மச்சான் அந்த கூட இருக்கிற அந்த பசங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. அப்போ சம்திங் ஏதோ இருக்குது. அந்த 3 மணிக்கு இவங்க பயந்து இங்கே வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயந்துருக்காங்க. அந்த வீட்டில் போய் நம்ம ஸ்டே பண்ணி பார்க்கலாம், ஸ்டே பண்ணி என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க அந்த வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணலான்னு போகிறாங்க. பட் இன்றைக்கி நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ண முடியாது, ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. அண்ட் இவங்களும் பயந்துருக்காங்க. ஸோ இதனால் நாளைக்கு நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு மகேந்திரன் அண்ட் அவங்க கூட இருக்கிற அந்த 2 பசங்களும் பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் இந்த 3 பேரை இவங்க ரூமில் தூங்க வைக்கிறாங்க. அண்ட் மகேந்திரன் அண்ட் மலையாளி சார்ந்த அந்த 2 பேர், இவங்க 3 பேருமே அவங்க ரூமில் போய் தூங்கலான்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 10 ஆகுது, 11 ஆகுது, அப்படியே 12 ஆகுது. இந்த டைம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் நான் வாங்க கீழே போய் சிகரெட் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு மகேந்திரன் அவரை கூப்பிட்டுட்டு கீழே வராங்க. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு கூர்க்காவும் இருக்காரு. அவர் மகேந்திரன் இவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் மகேந்திரன் இவர் நல்லாவே ஹிந்தி பேசுவார். அவர்கிட்ட நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன், பட் பசங்க வந்து அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு மேலே இருக்கிற அந்த ரூமை காமிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற ரூமா, அந்த ரூம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் அந்த ஒரு இடத்துல ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஒரு ரூம் பற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஈவன் கூர்க்காவான இவருக்கும் தெரியும், அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியல. இந்த ஒரு விஷயத்தை மறைச்சி தான் அவங்கள அந்த ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கும் விட்டுருக்காங்க. இவங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமானவங்க வந்திருக்காங்க. அதில் அந்த ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் சூசைட் பண்ணி, அதாவது தூக்கு மாட்டி அந்த ஒரு வீட்டில் சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ஒரு வீடு லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த வீடை ரெண்ட்டும் எடுத்திருக்காங்க. அந்த வீடு ரெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஃபீல் ஆயிருக்கு. சரி, நான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மகேந்திரன் கூர்க்காவான அவரையும் கேட்குறாரு. அப்போ தான் கூர்க்காவான அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூர்க்காவான இவர் நைட் டைமில் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. அப்படி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக இந்த ஒரு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு போஸ்ட் கம்பமும் இருக்குது.
அந்த போஸ்ட் கம்பம் பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதையும் பார்த்து இவர் கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மிட் நைட்டில் இங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கேருந்து போகிறாரு. அண்ட் அந்த பொண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்றுருக்கு. அண்ட் இவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு ஆளை காணோம். அதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது அந்த ஒரு பொண்ணு வேறு யாருமே இல்லை, இங்கே சூசைட் பண்ணி இறந்து போன அந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 மாசமாக கூர்க்காவான இவருக்கு ஃபீவரும் வந்திருக்கு அண்ட் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காரு. அண்ட் நிறைய கோயிலுக்கும் போயிருக்காரு, நிறைய தாயத்தெல்லாம் போட்டு ஒரு வழியாக ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அகெயின் வேலைக்கு வந்திருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட இந்த ஒரு வீட்டில் தான் அந்த 3 பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்கே நடந்திருக்கு. வழக்கம் போல் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ரூமையும் காலி பண்ணிடுறாங்க. அண்ட் காலி பண்ணிட்டு வேற ஒரு ரூமுக்கும் போயிடுறாங்க. பட் ஸ்டில் இப்போ அந்த ஒரு இடத்துல இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்கு. இது நடந்த இடம் குஜராத்தில். ஸோ இந்த மாதிரி பேய் ரூமில் நீங்கள் தங்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் என்ன கேட்பீங்க, நீ அந்த ரூமில் தங்குவியா அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த ரூமில் தங்கவும் மாட்டேன், தாங்கவும் மாட்டேன். ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் பூஷன். அண்ட் இப்போ தான் இவர் ஸ்கூல் முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் ஒசூரில் இவருக்கு தான் நடந்திருக்கு. இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்குது. பட் அந்த ஒரு வீட்டில் யார் இருக்காங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ணுற ஒருத்தர். அண்ட் அவர் இந்த மண்டவோடெல்லாம் வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். அண்ட் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த ஒரு பர்சன் ஆல்மோஸ்ட் 50 வருஷமாக அந்த ஒரு இடத்துலையும் இருக்கார். அண்ட் அந்த ஒசூரில் பர்டிகுலராக இவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் கேப் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதில் ஒரு வீட்டில் தான் அந்த ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சனும் இருக்கார். அண்ட் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூஷன் இவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட்டும் விளையாடிருக்காரு ஸ்ட்ரீட்டில். அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது லேட்டும் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் 6 மணி ஆக போகுது ஈவினிங். அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அதில் யாரோ பாலை ஃபாஸ்ட்டாகவும் அடிச்சிடறாங்க. அந்த ஒரு பால் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற இவர் வீட்டில் தான் போய் விழுது. இதை எடுக்கிறதுக்காக பூஷன் இவர் செவர் ஜம்ப் பண்ணி அந்த வீட்டு உள்ளேயும் போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த பர்சன் பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த ஒரு பர்சன் அந்த இடத்துல ஏதோ பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி இந்த மண்டை ஓட்டெல்லாம் வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த ஒரு விஷயத்தை இவர் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த பர்சன் இவரை பார்க்கல. இதனால் சைடில் போயிட்டு பால் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பாலை எடுக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு வாய்ஸும் கேட்குது, இங்கே வா, என் பக்கத்தில் வா, என் கூட வா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் ஆரம்பிக்குது. பட் அது அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற அது பர்சன் இல்லை, அங்கே இருக்கிறது ஒரு ஆன்மா. அந்த ஒரு ஆன்மாவை பூஷன் இவரும் பார்த்துருக்காரு. அந்த ஆன்மாவை பார்த்ததுக்கப்புறம் பயத்தில் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அப்படி மயக்கம் போட்ட பூஷன் அடுத்த நாள் தான் கண்ணு முழிக்கிறாரு. அப்படி கண்ணு முழிக்கும் போது அவரும் ஹாஸ்பிட்டலையும் இருக்காரு. அந்த டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பையன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்கான், அதனால தான் இவனுக்கு ஃபீவர் வந்திருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பூஷன் அந்த ஒரு பயத்திலிருந்து வெளியிலே வரல. இப்படியே கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்காரு. ஆனால் அந்த வீட்டு பக்கமே போகிறதுக்கு இவர் ரொம்பவே பயந்துருக்காரு. இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டு பக்கம் தானே நான் போகக்கூடாது, எங்கள் வீட்டு மேலே ஏறி மாடியிலேருந்து அந்த வீட்டை பார்க்கலாம்ல அப்படின்னு பூஷன் அவங்க வீட்டு மாடிக்கும் போயிருக்காரு. அண்ட் அங்கேருந்து பக்கத்தில் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த பர்சனோட வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வீட்டில் ஒரு உருவம் இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னமும் பயந்து போகிறாரு. அப்படி மேலேருந்து பார்க்கும்போதும் அந்த ஒரு உருவம் சேம் அப்படியே தான் கூப்பிடுது, வா இங்கே வா அப்படின்னு அந்த ஒரு உருவம் கண்டினியூவாக கூப்பிட்டுட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் பயத்தில் இவர் கீழே வந்துடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏரியாவில் இருக்கிற அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது பசங்களை யாரோ ஒருத்தர் இவர் சைக்கிளோட சாவியை விளையாடிட்டு இருக்கும்போது தூக்கி அந்த வீட்லேயும் போட்டுறாரு. வீட்டில் போட்டதுக்கப்புறம் வேறு எதனா எடுக்காமல் அப்படியே விட்டுடலாம். பட் சைக்கிள் சாவி அப்படின்றதுனால வேறு ஆப்ஷன் இல்லைன்னு இவரும் அகைன் செவரை ஜம்ப் பண்ணி அந்த ஒரு வீட்டுக்கும் போகிறாரு. அப்படி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சேம் அதே ஒரு உருவம் இவரை கண்டினியூவாக கூப்பிட்டுட்டே இருக்குது. அண்ட் இவரை பொசஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதனால் இந்த பூஷன் போயிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வர்றாரு. அண்ட் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் போயிட்டு அந்த சாவியை எடுத்துகிட்டு வர்றாரு. பட் இந்த சாவி எடுக்கிற கேப்பில் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆன்மா இவரை பொசஸ் பண்ணிருச்சு. பொசஸ் பண்ணதுக்கப்புறம் இவரோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இப்படி என்ன பண்ணுறாருன்னு இவருக்கும் தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு வாரமாக அந்த ஒரு ஆன்மா இவர் பொசஸ் பண்ணியிருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்க அம்மாக்கே தெரிய வருது. இதுக்கப்புறம் பூஷன் அவங்க அப்பா அவர் பாத்ரூம் போகும்போது பாத்ரூம்குள்ளே ஒரு பாம்பு இருந்திருக்கு. இந்த பாம்பை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு பாம்பை அங்கேருந்து அடித்து வெளியில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கே தெரியுது, ஓகே நம்ம பையனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு. இதனால் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு கூப்பிட்டு போயிட்டு பையன் இது போல் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். அண்ட் நைட் ஆனால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், டே ஆனால் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அண்ட் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கானு தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நம்ம பையன் மேலே ஒரு கெட்ட ஜின்னு இருக்குது அப்படின்னு. அந்த தர்காலேருந்து வந்த பாய் ஒரு விஷயமும் கேட்குறாங்க, நீங்கள் ரீசெண்டாக உங்கள் வீட்டிலேருந்து ஏதாச்சும் பாம்பு நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க பாத்ரூமில் ஒரு பாம்பு வந்தது, அதை நாங்கள் அடித்து அனுப்பிட்டோம் அப்படின்னு இவரும் சொல்கிறாங்க. அப்போ தான் பாய் அவரே சொல்கிறாரு,
கெட்டது எப்பவுமே பாத்ரூமில் தான் இருக்கும். அண்ட் அங்கே இருந்தது ஒரு ஜின். அந்த ஒரு கெட்ட ஜின் தான் உங்கள் பையனை பொசஸ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த ஒரு ஜின் தான் உங்கள் பையன் உடம்புலையும் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ பூஷன் இவரை பொசஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே மோசமான ஒரு கெட்ட ஜின் அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஜின்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் உடம்புல இருந்து வெளியில் அனுப்பவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த ஒரு பர்சன் தான். அவரு அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஜின்னை வந்து வசியம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த ஒரு விஷயம் உங்கள் பையனை பொசஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்குமே ரீசன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஆளு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாருன்னா உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் போலீஸ்க்கு கால் பண்ணல, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஆளால் எங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போயிருக்காங்க. அந்த தர்காவில் இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூஷன் இவர் உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஜின்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் உடம்புல இருந்து வெளியிலையும் எடுக்கிறாங்க. அண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கெட்ட ஜின் இது எல்லாமே வந்து இந்த பாத்ரூம் சைடு அண்ட் அது சம்டைம்ஸ் வந்து இந்த பாம்பு மாதிரியும் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பொய்யா இருந்ததுன்னா இது பொய்ன்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம 2 டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இந்த 2 இன்சிடென்ட்லையுமே ஒரு வீட்டுள்ள பேய் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல, ஆனால் ஆல்ரெடி ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போவும் நமக்கு தெரியாமல் நம்ம இருக்கிற இடத்துல ஏதாச்சும் பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு சில பேர் நோட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் சதீஷ். இவர் சென்னையில் தான் இருக்காரு. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏர்போர்ட்டில் ட்ரைனிங்காகவும் 2 மாதம் அங்கே போயிருக்காங்க. அந்த 2 மாதத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் இவருக்கு மட்டும் நடக்கலை, இவர் கூட இருந்த இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. 2013 சதீஷ் இவர் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கும் போகிறாரு. ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளைட் இன்ஜினியரிங்காக ட்ரைனிங்கும் போகிறாரு. ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் பீரியடில் இவர் மட்டும் இல்லை, இவரு கூட ஆல்மோஸ்ட் 20 பேரும் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஏர்போர்ட்டில் இந்த ஒரு ட்ரைனிங் 2 மாதமாக நடக்க போது. இந்த ஒரு 2 மாதம் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக தான் சதீஷ் இவர் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கும் போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏர்போர்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஏர்போர்ட் அந்த காம்பவுண்ட் வால்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடும் இருக்குது. அந்த 20 பேருமே அங்கே இருக்கிற வீட்டில் தான் ஸ்டே பண்ணவும் போகிறாங்க. அங்கே இருக்கிற வீடெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு வீடு இருக்குன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு காலி இடமும் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு வீடும் இருக்கும். ஸோ இது போல் தள்ளி தள்ளி தான் ஒரு வீடும் இருக்கும். ரொம்பவே அமைதியான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு வீட்டில் சதீஷ் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸான ஓவராலாக 11 பேர் இங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க. இந்த ஒரு வீடு ரொம்பவே பெரிய வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரும் ரொம்ப பெருசு அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ரொம்பவே பெருசு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 5 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 6 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் 2 கேர்ள்ஸும் இருக்காங்க. இந்த ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இவங்க ட்ரைனிங் பீரியட் ரொம்பவே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. இவங்க வீட்டில் இருந்து ட்ரைனிங் பண்ணுற அந்த ஒரு இடம் ரொம்பவே பக்கம் தான், நடந்தே போயிடலாம். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்பவே கிட்ட. இப்படியே இந்த ஒரு ட்ரைனிங் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் 5 நாள் மட்டும்தான் ரொம்பவே ஸ்மூத்தாக போகுது. அந்த 5வது நாள் நைட்ல இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் சதீஷ் அண்ட் இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் வீட்டோட மேல் ஃப்ளோரில் 6 பேரும் இருக்காங்க. பிரச்சனை அந்த மேல் ஃப்ளோரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேல் ஃப்ளோரில் 6 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சதீஷோட ஃப்ரெண்டு நைட் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கு. அது என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில், அதாவது இவங்க இருக்கிற அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க அழற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. பட் அந்த ஒரு வாய்ஸ் ஒரு கேர்ளோட வாய்ஸ். இவர் தூங்கிட்டே இருக்கும்போது ஓகே நம்ம கூட 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒருவேளை அவங்க தான் அழறாங்களோன்னு இவரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சைலண்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நார்மலாக தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இங்கே யார் அழறா அப்படின்னு இவருக்கும் அந்த ஒரு தாட் வருது. அண்ட் இந்த அழற சத்தம் வர அந்த சைடும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடியும் இருக்காங்க. ஆனால் அது இவங்க ஃப்ரெண்ட் இல்லை. இவரும் அந்த ஒரு லேடியோட உருவத்தை கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கே தெரியுது அது உயிரோடு இருக்கிற பொண்ணு இல்லை, அது ஒரு இறந்து போன ஆன்மான்னு. ஸோ இந்த ஒரு ஆன்மாவை பார்த்ததுக்கப்புறம் இவர் ரொம்பவே பயந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமும் போடாமல் அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு, அவருக்கு ரொம்பவே க்ளோஸாக போய் படுத்துக்கிறாரு பயம் அப்படின்றதுனால. இப்படியே நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்டு எந்திரிச்சும் பார்க்குறாரு, டே என்னடா என் பக்கத்தில் படுத்துருக்க அப்படின்னு அவரும் கேஷுவலாக கேட்குறாரு. அப்போ தான் நைட் நடந்த இந்த ஒரு விஷயத்தை இவர்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. அப்படி ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவரும் அந்த ஒரு விஷயத்தை நம்புறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில பேர் அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல, பெருசாக நம்பலை. ஆனால் டே பை டே அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்தில் அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்குன்னு இவங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க ஒரு அமானுஷமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க அண்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை அப்படியே விடாமல் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் ஓஜா போர்ட் கேம். இந்த வீட்டோட மேல் ஃப்ளோரில் இருக்கிற எல்லாருமே இந்த வீட்டில் பேய் இருக்குது, இந்த வீட்டில் அமானுஷமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்புறாங்க அண்ட் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஒரு ஓஜா போர்ட் கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கிற
ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து ரியாக்ஷனும் வருது. அண்ட் இந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு உருவத்தையும் பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த உருவம் அங்கே வரும்போது அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஃப்ளிகர் ஆகவும் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த கேமை கண்டினியூவாக ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சில அமானுஷமான விஷயம்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல உண்மையிலே ஏதோ இருக்குன்னு இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு கேமை இவங்க பாதிலே ஸ்டாப் பண்ணாமல் சேஃபாக முடிச்சிடுறாங்க. இன்கேஸ் இதை பாதிலே ஸ்டாப் பண்ணியிருந்தா அதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க இருக்கிற அந்த இடத்துல ப்ராப்ளம் நெக்ஸ்ட் லெவல்லையும் போகுது. இவங்க நைட் டைமில் தூங்கிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக 2 மணி வரும்போது, அதாவது அந்த மிட் நைட் 2 மணி வரும்போது இவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாய்ங்க இவங்க வீட்டு வாசலில் தான் தூங்கிட்டு இருக்கோம். அதாவது ரோட் சைடில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நாய் குட்டியும் போட்டிருக்கோம். அந்த குட்டி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாயுமே ஒன்றா தான் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும். கரெக்டாக 2 மணி வரும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா நாயும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அங்கேருந்தும் ஓடி இருக்கு. அண்ட் அந்த 20 நாயும் ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா கத்திட்டு தான் அங்கேருந்து பயத்துலேயும் ஓடி இருக்கு. இந்த ஒரு விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த ஒரு விஷயம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அந்த 2 மணி வரும்போது கரெக்டாக இங்கே இருக்கிற நாய்ங்க எல்லாருமே கத்தவும் ஆரம்பிக்கும். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இங்கேருந்து பயந்து ஓடவும் ஆரம்பிக்கும். இதுக்கு ரீசன் வேற எதுவுமே இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேயால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, வீட்டுக்கு வெளியில் 20 நாயும் இருக்கு, அதுக்கே அந்த ஒரு நிலைமைனா அப்போ வீட்டு உள்ள ஒரு 11 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக 2 மணி வரும்போது இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நாயுமே கொலைக்கவும் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா நாயுமே நார்மலாக தூங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 மணி வரும்போது கொலைச்சிட்டு எதையோ பார்த்து பயந்துட்டு இங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ஒரு வீட்டில் இவங்களை தவிர்த்து வேற யாரோ இருக்கிறத இவங்களும் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்து போகிற மாதிரியும் அண்ட் ஏதோ ஒரு உருவத்தையும் இவங்க பார்த்துருக்காங்க. அது ஒரு லேடியோட உருவம். இந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் 2 பேர் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே லைவாக பார்த்துருக்காங்க. அப்படி நைட்டில் வர அந்த பொண்ணோட ஆன்மா எக்ஸாக்டாக 2 மணிக்கு தான் இங்கேயும் வரும். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்மா இங்கேருந்து அழவும் ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை இவங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் சதீஷ் அவரோட ஃப்ரெண்டு விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பேக் சைடில் ஏதோ ஒரு உருவம் போனதையும் பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க டீமில் இருக்கிற ஒருத்தரை அந்த ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பொசஸ் பண்ணியிருக்கு. அந்த பொசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு டைமில் மட்டும் அவரோட கண்ட்ரோலில் அவர் இல்லவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை கூட இருக்கிற எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. டே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னை ஏதோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இது போல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சதீஷோட இன்னொரு ஃப்ரெண்டு அவர் வேற ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவரு அந்த ஒரு நைட் டைமில் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இவன் கூட வராரு. அப்படி இங்கே ஸ்டே பண்ண அந்த ஒரு ஃப்ரெண்டும் சேம் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டாக 2 மணி வரும்போது அங்கே இருக்கிற நாய்ங்க எல்லாமே கத்தவும் ஆரம்பிக்குது. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து இங்கேருந்து ஓடி இருக்கு. அந்த டைமில் இவங்க இருக்கிற இடத்துல யாரோ நடந்து போகிற மாதிரியும் அந்த உருவத்தையும் பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த லேடியோட உருவம் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிருக்காரு. இந்த இடத்துல இவங்க எப்படி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியவே இல்லை. இந்த ஒரு விஷயம் டே பை டே பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சதீஷ் அண்ட் அவங்க கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடு இந்த ஏரியாவை பற்றி கண்டிப்பாக நம்ம விசாரிக்கணும், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடும் இருக்குது. ஸோ அந்த ஒரு சுடுகாடை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு டவுட்டும் வருது. மேபி அந்த சுடுகாடில் தான் இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில தாட்டும் வந்திருக்கு. பட் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்க வீட்டை தள்ளி இருக்கிற ஒரு சில ஃபேமிலி கிட்ட இந்த ஒரு வீட்டை பற்றியும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க தப்பான ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு. சதீஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே இந்த இடத்துல ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் இங்கே வீடும் சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டையும் பார்த்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்கிற ஒரு சில பேர் பக்கத்து வீடியோவும் பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணும்போது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேர் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அதாவது சதீஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த பார்வையோட அர்த்தம் என்னன்னா இவங்களுக்கு இந்த வீடை பற்றி தெரிஞ்சிருக்கா இல்லை தெரியாமல் இந்த இடத்துல வந்திருக்காங்களா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங்கில் இவங்களும் பார்த்துருக்காங்க. பட் பார்த்துட்டு பெருசாக அதுமாரி ரியாக்ட் பண்ணிக்கல, ஏதோ புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஒரு வீட்டை பற்றியும் கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி கொலை பண்ணி இறந்து போனால் அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சில பேர் இதை நம்பலை, ஆனால் ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்தையும் நம்புகிறாங்க. ஓகே, இதை ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவர் கண்டிப்பாக ரெண்ட் வாங்குறதுக்கு வரணும், அவரை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு அவர் ரெண்ட் வாங்க வரும்போது அவரையும் லாக் பண்ணுறாங்க. அப்படி லாக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உண்மைதான்ப்பா, இந்த இடத்துல ஒரு பொண்ணும் இறந்துருக்கு. அண்ட் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற
அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்கும். அந்த ரூமை திறக்கவே முடியாத அளவுக்கு அதை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ரூமோட டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரிச்ச பொருள் எல்லாத்தையுமே அதுலேயும் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு ரூமும் இருக்குது. அந்த ரூமை ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூமோட வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மந்திரிச்ச கயிறு மந்திரிச்ச தகடு எல்லாமே வச்சிருக்காங்க. அதில் ஒரு டிராகன் ஃபோட்டோவும் இருக்குது. அண்ட் அந்த ரூமை ஓப்பன் பண்ணவே முடியாத அளவுக்கு வெளியில் ஒரு கிரில் கேட்டும் அடிச்சிருக்காங்க. அந்த கிரில் கேட்டில் ஒரு பெரிய பூட்டும் போட்டு அதில் சில மந்திரிச்ச பொருள்லாம் கட்டியும் வச்சிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் சதீஷ் அவங்க டீமில் இருக்கிற ஒரு கிறிஸ்டின் பொண்ணுகிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த பைபிள் படித்து ஏதாச்சும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவில் இருக்கிற அவங்க அம்மாவையும் வர வைக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பைபிள் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் அந்த அழுகிற சத்தம் இன்னமும் எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அந்த அழுகிற சத்தம் ரொம்பவே நார்மலாக தான் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த பைபிள் இந்த ஒரு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு சத்தம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. இவங்க எப்போல்லாம் அந்த ஒரு பைபிளை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்களோ அப்போ அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை இவங்க மட்டும் ஃபீல் பண்ணல, அவங்க கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஒரு விஷயத்தை லைவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து அந்த வீட்டோட மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப் ஒன்று வந்திருக்கு. அந்த ஷெல்ஃபுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்கை திறந்து பார்த்துருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பூராமே வந்துட்டு கொலை பண்ணது, அப்புறம் அந்த யாரோட ஹேங்கிங் ஃபோட்டோவும் அதில் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் வர வழி தெரியல. 2 மாதம் இந்த ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த 2 மாதம் பல்ல கடிச்சிட்டு அந்த ஒரு வீட்லேயும் ஸ்டே பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன். அந்த ரூமோட அந்த மெயின் டோரை உள்பக்கம் இருந்து தாப்பால் போட்டிருப்பாங்க. ஓகே, உள்பக்கம் வந்து தாப்பால் போட்டால் அப்புறம் எப்படி வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை அடைச்சி வச்சிருக்காங்க. அதுவும் பூஜைலாம் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமோட உள் தாப்பால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அந்த ரூமோட ஒரு சைடு வாலை உடச்சி அது வழியாக வெளியில் வந்திருக்காங்க. அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ரூமை ஃபுல்லாக செவரு கட்டி க்ளோஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஒரு வீட்டில் நிறைய இடத்துல கண்ணாடியும் ஒட்டி வச்சிருப்பாங்க. இவங்க எங்கே திரும்பினாலும் அந்த இடத்துல கண்ணாடி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ரீசன் ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னா, இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் பேட் ஸ்பிரிட் ஒரு ஆன்மா வந்ததுன்னா அந்த ஆன்மா அந்த ஒரு கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும். பட் அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குது, நம்ம இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஆன்மா இந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இங்கேருந்தும் போயிடும். ஸோ இதைத்தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஸ்டே பண்ண எல்லாருமே அந்த 2 மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த ஒரு வீட்டில் தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை. அந்த 2 மாதம் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க இருக்கும்போதும் நிறைய அமானுஷமான விஷயம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஃபைனலாக இந்த ஒரு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போயிடுறாங்க. ஆனால் இப்போவும் அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த ஹவுஸ் ஓனரே சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் வந்தது, ஸோ எங்களை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நினச்சி நாங்கள் காலி பண்ணிட்டோம்ப்பா. ஆனால் அந்த வீட்டில் ரெண்டுக்கு வர யாருமே எதுவும் பண்ணாதுன்னு நினச்சி தான் உங்களுக்கு நாங்கள் ரெண்டோ விட்டோம் அப்படின்னு அவர் ஒரு ரீசனும் சொல்கிறாரு. அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஆன்மா அந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே அந்த வீட்டில் ஸ்டே பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் புதுசாக வரவங்க ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதம் மட்டும்தான் அந்த ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி ஸ்டே பண்ண எல்லாருமே சேம் இதே விஷயத்தை தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கு யாராச்சும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு ஆசை இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் மதி அப்படின்ற ஒரு வடிகட்டின முட்டாள் தான். ஏன்டா இவர் இப்படி திட்டுரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ டெண்டில் ரொம்பவே கிளியராக உங்களுக்கே புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எண்டு வரைக்கும் பாருங்க. மதி இவரோட முழு பேரு மதிவாணன். அண்ட் இவருக்கு பேய் அண்ட் பிசாசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நம்ம சேனலில் லாஸ்ட் வீக்கில் சுடுகாடு விசஸ் பன்னிக்கறி அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இவர் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி ஒரு ப்ராப்ளம்லேயும் மாட்டிருக்காரு. அப்படி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். மதி இவர் இப்போ ஊட்டியில் இருக்காரு. அண்ட் இவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால இப்போ வீட்டில் இருந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அண்டு பொதுவாக நம்ம ஏரியாவில் ஒரு பேய் வீடு அண்டு ஹாண்டடான இடம் அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லுவோம். சேம் அதே போல் ஊட்டியில் இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வீடும் இருக்குது. அண்டு மதிவாணன் இவருக்கு பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் பேய் அப்படின்ற விஷயத்த நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் கடவுள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புறீங்க, பேய் இல்லைன்ற விஷயத்த வந்து நம்பல அப்படின்னு கேட்டதுக்கு கடவுள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நான் ஒரு சில விஷயத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் பேயை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பார்த்தனா நான் நம்புறேன் அப்படின்னு அவரோட தாட்டாக இருந்துட்டு இருக்கு. பட் அந்த ஒரு பேயை இவர் பார்த்தாரா? பார்த்துருக்காரு. லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் பன்னிக்கறி விசஸ் சுடுகாடு அப்படின்ற ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு வீடியோவை இவரும் பார்த்துருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணால் பேய் வருமா அப்படின்னு அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பேய் வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு லூசுத்தனமாக ஒரு விஷயமும் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவங்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு காலத்தில் ஆளுங்களும் இருந்திருக்காங்க.
பட் அதில் இருக்கிற ஒரு பொண்ணு இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் அவங்க காட்டேரியா அந்த ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதா நிறைய பேரும் பார்த்துருக்காங்க அண்ட் நிறைய விஷயம் சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணோட ஆன்மாவை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், எனக்கு பேய் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நான் பேயை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவரும் அந்த ஒரு இடத்துக்கு நைட் டைமில் போகிறாரு. இவர் பிளான் பண்ண மாதிரி 12 மணிக்கு அந்த ஒரு வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அந்த இடத்துல அசிங்கமாக நீ இருந்தனா என் முன்னாடி வா அப்படின்னு ரொம்பவே கேவலமாக அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஆன்மா இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த இடத்துல அசிங்கமாக கத்திட்டும் இருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த ஒரு விஷயத்தை அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கையை அறுத்து நம்ம ரத்தத்தை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம், அப்படி ட்ராப் பண்ணனா கண்டிப்பாக ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கும்னு அந்த இடத்துல அந்த லூசுத்தனமான ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு கையை அறுத்து அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தத்தோட ட்ராப்பையும் விடுறாரு. அப்படி ட்ராப்பை விட்ட ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு பேக் சைடில் யாரோ ரொம்பவே க்ளோஸாக இருந்தால் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இவருக்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம பேக் சைடில் இருந்து மூச்சு காற்று விட்டாங்கன்னா அந்த மூச்சு காற்று நம்ம ஷோல்டர்லேயும் நம்ம நெக்லேயும் படும். அந்த ஒரு விஷயத்தை இவரும் ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு தெரியுது, ஓகே நம்ம பின்னாடி சம்திங் யாரோ இருக்காங்க அப்படின்னு. இவரும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மோசமான ஒரு உருவம் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அது ஒரு ஆளோட உருவம். இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்தினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. கண்ணை முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கண்ணையும் முழிக்கிறாரு. அண்ட் இவர் உடம்பு பார்க்கும்போது கை கால் அண்டு தலையில் ஃபுல்லாக கட்டும் கட்டி வச்சுருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக நிறைய அடியும் பட்டிருக்கு. அண்டு மதிவாணன் மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்டு இவருக்கு பக்கத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸும் ஆகுறாங்க. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபான ஏரியாவில் இருக்கோம்னு. அண்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்பவே கோவமாக இவர்கிட்ட ஒரு சில விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த பர்சன், அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் இவரை காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காரு. அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த ரூட் வழியாக தான் போவார். அப்படி இந்த ரூட் வழியாக போகும்போது 12 மணிக்கு மேலே இந்த வீட்டுக்கு வெளியில் மதிவாணன் இவரோட பைக் இருக்கிறத பார்த்து இவனுக்கு இங்கே என்ன வேலை, இது கொஞ்சம் டேஞ்சரான இடமாச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளேயும் போய் செக் பண்ண போகிறாரு. உள்ளே போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அந்த இடத்துல மதிவாணன் மட்டும் இல்லை, மதிவாணன் இவருக்கு முன்னாடி ரொம்பவே கொடூரமான ஒரு ஆளோட உருவம் இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. அண்ட் அந்த உருவம் மதிவாணன் இவரையும் அட்டாக் பண்ணியிருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு அடி மட்டும்தான் மதிவாணன் அடிச்சிருக்கு, அதுலேயே அவர் மயங்கியிருக்காரு. இந்த ஒரு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் சைலண்டாக இருந்திருக்காரு. இன்கேஸ் கத்தணும்னா சேம் அதே நிலைமை தான் நமக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாகவும் இருக்காரு. பட் ஒரு 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் அந்த உருவம் அங்கேருந்தும் போயிட்டு இருக்கு. இவர் அந்த உருவம் போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மதிவாணன் இவரையும் காப்பாற்றிருக்காரு அண்ட் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அடுத்த நாள் நைட்டு தான் மதிவாணன் கண்ணே முழிச்சிருக்காரு. முழிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் அவருக்கும் தெரிய வருது. இப்படிப்பட்ட ஒரு வடிகட்டின முட்டாள் ஒரு அரமெண்டலை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட அந்த அரமெண்டல் வேறு யாருமே இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். இங்கே சென்னையில் நான் பாட்டுன்னு 7 வர இன்சிடென்ட்டை வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்து ஒரு சில பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து நானும் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஒரு லூசு பையன் ட்ரை பண்ணி அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கான். அவங்க அம்மா கால் பண்ணி என்ன அசிங்கமாக திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆனால் தேவை. கண்டென்ட் இருக்குல்ல. ஸ்டார்டிங் நம்ம எனக்கு கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஓகே கிண்டல் தான் பண்ணுறான்னு நினச்சி நானும் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தேன். பட் அவன் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி ரொம்பவே கோவமாக என்னை புகழ்ந்து தள்ளினதுக்கப்புறம் தான் ஓகே இது உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போ அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடி வாங்கினதோடு சரி, அடித்ததுக்கப்புறம் பாடியை போட்டு அந்த ஒரு ஆன்மா அங்கேருந்து போயிட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 இன்சிடென்ட் பார்த்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்த இன்சிடென்ட் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. அவரோட நேம் சதீஷ். தெரியாதனமாக ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு போயிருக்காங்க. அண்ட் அந்த வீடு ஒரு ஹாண்டடான ஒரு பேய் இருக்கிற, அதுவும் ஒரு லேடி பேய் இருக்கிற ஒரு வீடாகவும் இருந்திருக்கு. பட் 2 மாதம் வேறு வழி இல்லை, அந்த இடத்துல தான் தங்கி ஆகணும். அந்த இடத்துல தங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய அமானுஷமான விஷயத்தையும் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்போ வரைக்கும் அங்கேயும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கல நீங்கள் யாராச்சும் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருந்தீங்கன்னா இதை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் செகண்டாக பார்த்த என்னோட ஃப்ரெண்டோட இன்சிடென்ட், அந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பெருசாக சொல்ல எதுவுமே இல்லை. அதை பற்றி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அண்ட் கழிவு ஒருத்தா இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 2 இன்சிடென்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். நாளைக்கு அகெயின் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான்